சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளுக்கு எப்பொழுது 1000 ரூபாய் கிடைக்கும். அதை சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளுக்கு எப்பொழுது 1000 ரூபாய் கிடைக்கும் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. மே மாதத்துக்கான உரிமைத் தொகை வரவு வைக்கப்படும் நிலையில் அடுத்த மாதம் உரிமைத் தொகை வருவதற்குள் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலும் அவர்களது சுயமரியாதை காக்கும் வகையிலும் தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள பயனாளிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு பெண்கள் வேறு யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆரம்பத்தில் 1 கோடி பயனாளிகளை இலக்காக கொண்டு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் 1 கோடிக்கும் அதிகமானோர் வந்தனர். முதற்கட்டமாக 1,06,52,000 பேர் பயனாளிகளாக இணைக்கப்பட்டனர். நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் அவர்களது மறு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல்வேறு கட்டங்களாக அவர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தற்போது சுமார் 1,15,00,000 பேர் பயனாளர்களாக உள்ளனர். தமிழ்நாட்டில் சுமார் 2,24,00,000 ரேஷன் அட்டைகள் உள்ள நிலையில் அவர்களது பாதி பேருக்கு கூட உரிமைத் தொகை கிடைக்காத நிலையில் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனால் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்த மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் மடக்கி கேள்வி எழுப்பினர். அப்போது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பித்த 1,63,00,000 பேர் பயனாளர்களாக இணைக்கப்படுவார்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் இப்போது அதற்கான பணிகளில் ஈடுபட முடியாது. தேர்தல் நடத்தை விதிமுறை முடிவுக்கு வந்ததும் அந்த பணிகள் தொடங்கும் என்று கூறியிருந்தார். ஜூன் 4 மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் ஜூன் 2வது வாரம்தான் மகளிர் உரிமைத் தொகை புதிய பயனாளர்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும். அதற்குள் ஜூன் மாத உரிமைத் தொகை ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ள பயனாளர்களுக்கு வந்துவிடும். அதன் பின்னர் புதிய பயனாளர்கள் இணைப்பது தொடர்பான பணிகள் நடைபெற்று ஜூலை மாதம் முதல் புதிதாக இணைக்கப்படும் பயனாளர்களுக்கு உரிமைத் தொகை கிடைக்கும் என்கிறார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.